அது சரி போச்சு. ஃபர்ஸ்ட் கல்ல அங்க தூக்கி அடி. என்னடா கல்ல தூக்கி அடிக்காதீங்க. என்னது இது? பாம்பு அவன் விமான் ஷூட்டிங் மாதிரி ஜம்ப் பண்ணுவான். இங்க மண்ணு பூச்சி எங்க இங்க மண்ணு பூச்சி நானு பிரபா எல்லாம் பிரபா நீ இப்படி வந்துட்டு ஜம்ப் பண்ணுவோமே ஞாபகம் இருக்கா? இப்படி ஜம்ப் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? இப்படி ஜம்ப் இங்கதான்டா இது பண்ணுவோம். நீ ஏரியால வந்து இங்கதான் வந்து விளையாடுவோம். நீ தானே காத்திருந்த? ஆமா ஆமா. அது புதுசா ஒரு ஸ்டேஜ் ரெடி பண்ணிருக்காங்க. அது எதுவும் தெரியலடா, கூண்டு மாதிரி கட்டி ரெடி பண்ணிருக்கானுங்க. அது எதுக்கு ஏன்னு தெரியல. யாரெல்லாம் படிக்கிறோம் ஜெயில யாரும் படிக்கல ஜெயில போட்டுருவாங்க. ஆமாடா, அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்காங்களா இது? ஆமால சடனா தண்டனை உள்ள போ. அம்மா ஹோம்வொர்க் எழுதிட்டு வரல, எந்திரிங்க எல்லாம் எந்திரிங்க. ஒரு நாள் ஃபுல்லா இருங்க எல்லாரும். ஒரு நாள் எல்லாம் கிளாஸுக்கு போய் ஜெயில். கை கால் முறிஞ்சிட போதுடா டேய். என்ன சொல்றீங்க? ஸ்கூல் இது பச்சை ஸ்கூல் கிடையாது, உட்கார்ந்த ஸ்கூல். இருக்காட்ட பேரு இவர் தான் வந்து எல்லாம் படிச்சு 8th வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாப்ல. ஆனா ரொம்ப அதிகமா படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல விட்டு வெளியே தூக்கி விட்டாங்க. இவரும் படிக்கல. ஆமா, அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி சுத்திட்டு இருக்கிறாப்ல. பார்த்துட்டு கேஸ போடுங்க மேல. நாங்க படிச்ச ஸ்கூல். ஆமா, போலீஸ் சர்டிஃபிகேட். ஆமா, நானும் கேட்டிருக்கேன். அதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? இப்போ 28வது வயசுல நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? நாங்க 4வதுல இருந்து 8வது வரைக்கும், 4வது 8வது வரைக்கும் தானே, 6வதுல இருந்து 8வது வரைக்கும் இந்த ஸ்கூல்லாம் படித்தோம். இப்போ ஸ்கூல் நிலவரமே ஃபுல்லாக மாறி இருக்கு. முன்னாடிலாம் அந்த டேபிள் சேரு இதை பார்க்கறதுக்கே கொஞ்சம் கேவலமா இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டா பண்ணியிருக்காங்க. எதுவும் அப்படி பண்ணாங்க தெரியல. பூரா இருக்கும். இந்த மாதிரி சவுர் எல்லாம் கிடையாது. வெறும் ஒருவேளை டிவிக்கு வந்தாலும் 2 மாசம் மாத்தினாங்களான்னு தெரியல எனக்கு. ஆனா வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பொருள்லாம் அப்பெல்லாம் கிடையாது. பாத்தீங்கன்னா அங்கதான் நாங்க நடுவுல வந்து எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம். அங்கதான் பிரேயர் நடக்கும். நடந்து முடிஞ்சோடனே எல்லாரும் கிளாஸ்க்கு வெளியே வந்துடும். பிடி பீரியட்னா வந்து வெளியே கிரவுண்ட்ல நல்லா ஜாலியா விளையாடுவோம் எல்லா கும்பல்லையும். மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட இப்போ மண்ணு கம்மியாயிடுச்சு. முன்னாடி மண்ணு ஜாஸ்தியா இருக்கும். காலில் நடக்கவே முடியாது. அதுவும் வெயிலெல்லாம் வந்து கிரவுண்ட்ல நடக்கவே முடியாது. வெள்ள அடிக்கிறாங்கன்னா அப்படியே அல்லரிச்சு ஓடிடுவோம் வீட்டுக்கு. டபா 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 டபான்னு. பக்கத்துல இருக்கிற ஒரு பெனிஃபிட்ல வந்து அடிக்கடி ஜாலியா 11:30 மணிக்கு பழைய படிச்ச ஸ்கூல் பாத்துலாம் சொல்லிட்டு அவ்வளவு நீங்க வந்து ஸ்கூல் படிச்ச ஸ்கூல் இது பாத்துட்டு வருவாங்க. இப்பெல்லாம் தூங்கி வச்சு நிறைய வந்து எல்லாரும் இதுக்கு தான் லஞ்ச் டைம் தானே வீட்டுக்கு போவாங்க. நாங்க வந்து 11 மணிக்கு இன்டர்வல் விடுவாங்க. அப்பவே ரோடு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு இன்டர்வல் டைம்ல வீட்டுக்கு போயிட்டா ரிட்டர்ன் வரவே மாட்டேனாங்கல்ல. அவள்தான் நான் வந்துருவேன். ஏன்னா வீட்டுல இருந்தா என்டர்டைன்மெண்ட் இல்ல. இங்க வந்துட்டு நான் ஜாலியா சுத்திட்டு இருப்போம். ஒரு கிளாஸ்ல எங்க கிளாஸ்ல இருக்கிறதோட மத்த கிளாஸ்ல தான் அதிக டைம் நாங்க இருப்போமே. மரங்கள் நிறைய இருந்துச்சு. ஆமா, மரம் வந்து ஒரு காலத்துல வந்து நிறைய மரம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா மரமே பாம்பு தொல்லையும் முன்னாடி நிறைய. ஆமா, நிறைய பாம்பு இருந்தது. கும்பலா படிச்சுட்டு பாத்தீங்களா? அந்த இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பாம்பு கொட்டம் அப்படி ஏதாவது கை கரெக்டா இல்ல, ஃபுல்லா பச்சை பாம்பு. ஒரு 1000 பாம்பு கிட்ட கொட்டம். அது அதெல்லாம் ஒரு காலம். நிறைய நினைக்கும் போதே பயமா இருந்தது. நாங்க படிச்ச ஸ்கூல் ஹை ஸ்கூல் இதுதான். கவர்மெண்ட் ஸ்கூல் தான், பெரிய ஸ்கூல். பெரிய ஓட்டை இருக்கும். ஆமா, ஓட்டை பாருங்க. கிளாஸ்ல கட்டடிக்கிறவங்க பின்னாடி தான் ஏறி ஜம்ப் பண்ணி போவாங்க. ஒரே கூத்தா இருக்கும். அதான் பின்ன இதுக்குன்னே எச்சம் வந்து பின்னாடி துரத்திட்டு வருவாப்புல. அப்ப மதிவானன்னு சொல்லிட்டு ஒரே கூத்தா இருக்கும். ஆமா, இங்க இருந்து போயிட்டு பின்னாடி ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க எங்க வீட்டுக்கு. இந்த பாத்துருங்க போறான் பாத்தீங்களா? இதுதான் பாத்ரூம். எப்படி இருக்கு பாருங்க, கன்றாவியா. ஒண்ணுமே சரி செய்யல. ஆமா, இதுதான் இது உள்ள பூந்து அப்படி வெளியே போயிடுவோம். சின்ன வழி இருக்கும், அப்படியே வெளியே எஸ்கேப். அந்த வழியை கூட விட்டு விட்டா போட்டு வச்சு மூடி வச்சிருக்காங்க. கல்லு போட்டு மூடி வச்சிருக்காங்க. இதுதான் ஜம்ப். பாத்தீங்களா? சிமெண்ட் செங்கல் வச்சு மூடிடுறாங்க. பாத்தீங்களா? தெரியுதுங்களா? அதுதான் கபடி தாண்டுவாங்களா? அது நீளம் தாண்டுதான் கபடி தாண்டுவேன். கேம பத்திலாம் நீ பேசக்கூடாது. கிரிக்கெட் பால் அடி சொன்னா கையில வந்துருமா? ஆமா டேய், அது வந்து கோகோடா. கபடி கிபடியா மாதிரி அடிப்போடி பண்ணதுல என்ன காமெடினா, எல்லாரும் முன்னாடி அதாவது இங்க பாத்தீங்கன்னா நாங்க படிக்கும் போது சில மிஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸ்கூலு கீழு நிறைய படிச்சிருக்கோம். கபடி கிபடி நிறைய விளையாடுறோம். ஃபுட்பாலு கிட்பாலு. ஆமா,
எல்லாமே ஏகப்பட்டது இருந்தது. ஆனா இருப்புன்னு நிறைய விட்டுருக்கோம். ஆமா அப்பா எங்ககிட்ட செல்லு இல்லை, அதுதான் எங்களுக்கு கேமு. இப்போ செல்லு வந்ததுலேருந்து எல்லாம் செல்லுக்கு தான் அடிமை ஆகிட்டோம். இப்போ நாங்கள் முத கொண்டு இங்க இருந்த மிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில மிஸ் எல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்கள பாத்தீங்கன்னா தெரியாது என்ன பேர் ஒரு பேர் சொல்ல. அந்த மேடம் பேர் தானே, ஒரு மேடம் இந்த சந்தில இருந்து வருவாங்க, சம்மர் இருப்பாங்களே. ஐயோடா விஜயலட்சுமி, முத்துலட்சுமி, அவங்க சோசியல் சயின்ஸ் வருவாங்கடா. இன்னொரு மிஸ்ரா சோசியல் சயின்ஸ் நீ சொல்லுறது கிடையாதுடா, கொஞ்சம் கம்மியாவா? இங்க பாரு எக்ஸலா ஒரு பேர் என்ன சொல்லுங்கிறியாண்ணா? இல்லடா, சொல்லுவாங்கடா ஒரு லைட்டா ஒரு மாதிரி வருவாங்கடா லேடிஸ். ஓ அவங்க வந்து தெரியும்டா, அவங்க கால் வந்து அடிப்ப ஆக்ஷன் ஆயிடுச்சு. சொல்றேன் ஏஎம் மேடமா ஏஎம்மா ஏஹெச்எம்மா வீட்டு வேலை செய்ய சொல்லி மாட்டினாங்க. பார்த்தாலே பயப்படுவாங்க. தமிழுக்கு வருவாங்க. ஆமா, இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான், அந்த பொண்ணை போட்டு அட்டைன்னு அடிச்சு அந்த பொண்ணு எல்லாரும் அடிவாங்க. பொறுத்த வரைக்கும் யார் லவ் பண்ணா என்ன பண்ணாலும் டைரக்டா மூஞ்சுக்கு முன்னாடி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ இந்த பொண்ணை லவ் பண்ற, நீ இந்த பொண்ணை பண்ணக்கூடாதுமா தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னைய அசிங்கப்படுத்திருக்கா நீங்களா? வெளியே வந்து ஆள் விட்டு அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. நிறைய பேர் எல்லாரும் பார்த்ததுல இல்ல. ஆமா ஆமா, ஜஸ்ட் மிஸ் ஓடி இருப்ப. நம்மளுக்கு அந்த சைடே போறது இல்ல. மேலே ஏறி விளையாடுறா, வாடா இது மேல போடா. இதுக்கு மேல நான் ஏறினா நீ போட ஜாலியா இருக்குடா, வாடா. அது உடஞ்சிரும். உடையாதுடா அவ்வளவு மட்டமாடா ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஃபைபர்ரா இது, ஃபைபர். பையன் இதெல்லாம் நான் ஏறேன். ஓ ஏறு, இப்போ நீயும் பையன் தானே. உடஞ்சிர போதாது. டேய் உடையாதுடா, ஃபைபர்ரா, ஸ்ட்ராங்டா இது. அந்த பக்கம் வரான்டா, நீங்க தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன். டேய் இதுல வருவேன் நினைச்சேன்டா நானே. உடஞ்சிராதுல அதெல்லாம் உடையாதுடா. நானாடா ரெடி பண்ணேன், அதுக்கு அது வடிவல் மாதிரி ஆனா ரெடி பண்ணிருப்பாப்ல. சறுக்கவே முடியல அவனால, நவுரவே மாட்டது. பேண்ட் கிழிச்சிருமோ? பேண்ட் பாத்தி நீ சறுக்கு வா அப்படி. ஆஹா வேணாம் வேணாம் வேணாம். புது கிளாஸ் தான். எவ்வளோடா இது? ரேபன் கிளாஸ். ஜெய்பால் கரடியால எனக்கு பண்ணாங்க. இப்போ நான் வந்து காட்டுங்க பார்க்கலாம். பரவாயில்லையா, தரமா இருக்கேன்னா ஒரு 2000 இருக்காதா ரேட்டு? தெரியல, ஒரு 2000 3000 இருக்கும். ஆனால் இங்கே தான் கிடைச்சது. கீழே கிடைச்சதா? பரவாயில்லையா. இந்த ஸ்கூல் வந்து உனக்கு திறந்துருக்கு. ஒரு 4 நாள் கழிச்சு வந்திருக்கா? எனக்கு கொடுத்துருக்கு. உள்ள வந்ததுக்கு ஒரு கிஃப்ட். ஆனால் செருப்பு எங்க விட்டேன்னு தெரியல. செருப்புக்கு மரியாதை பார்த்தீங்களா மேலே? ஏன்டா கைட்டு வச்சு தான் சுத்தியா? சாரி, நீங்க என்ன பண்றீங்க? இது எப்படி பண்றதுன்னு தெரியல. அப்படிதான் பண்ணேன். இன்னும் உழுது வாரி இருப்பேன். பண்ணு. பரவாயில்லையா, இதெல்லாம் பண்ணியடா. இதெல்லாம் அந்த இடத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கேன்ல, அந்த ஸ்கூல்ல. சரி ஸ்கூலாமே கிரவுண்ட்ல. இது பரா இந்த ஸ்கூல் இன்னும் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா? அது என்னவே தெரியல. பசங்க எல்லாம் கம்மி. நம்ம படிக்கும்போது 2400 பேர் கிட்ட இருந்தாங்க. இப்ப 400-500 பேர். 500 அவ்வளவுதான்டா, 1000 அவ்வளவுதான்டா இருக்கு. அவன் தானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவன்தான்டா இருக்கான். நானே 250 ரூபா தானே படிச்சேன். நீ வந்து கேவலமா படிக்கிறீங்க. நானே நீ 8 டி. நான்லாம் வந்து டி தான். ஸ்கூல்ல பத்தி நம்ம சொல்லணும். நம்ம படிக்கிறோமா இல்லையா நமக்கே தெரியாது. ஒரு பயத்திலேயே. ஆமா, பயத்திலேயே தான் எல்லாம் அடிட்டாங்க. பின் எடுப்பாங்க. இப்பெல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு டீச்சரே போட்டு அடிக்கிறாங்க. அந்த காலத்துல நாங்க டீச்சர் கிட்ட நாங்க தான் அடி வாங்குவோம். என்ன செய்யறது? ஆனா ஒரு என்டர்டைன்மெண்ட் அது. இந்த டீச்சருக்கு வந்தா யார் அடி வாங்கின முன்னாடி வேடி பாட்டு சிரிச்சு நிப்பான். நம்மளுக்கு தெரியும். அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஆனா வேஸ்ட் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் வேஸ்ட். வரலனா கூட நம்ம வந்து ஆமா அப்பா நல்லா ஹோம் ஒர்க்லாம் கட்டுக்கட்டா எழுதி வச்சிருவாங்க கரெக்டா. சயின்ஸ் மேலாம் போட்டு பொழுதுறோம். பேர் எழுதுவாங்களே, நம்ம பேர் மட்டும் மிக மிக. இப்ப பேர் எழுதுனா வெளியே வந்து கட்டி குத்துதான். அடங்கவில்லை. மிக மிக அடங்கவில்லை. இப்போ போட்டா கத்தி குத்து எல்லாம் வெறி குத்தா ஆயிடுது. அப்பெல்லாம் சும்மா இப்பெல்லாம் வாயிலே அனுசு போட்டு வாயில தான் அனுசு போடுறாங்களா? மூக்கிலியா சொல்லுவாங்க. வாயில அடிச்சு போடுவாங்க. இப்ப காதுல மூக்கு எல்லாத்துலயும் போடுறாங்க. வாயில அடிச்சு போடுவாங்க. இதெல்லாம் வந்து வாயில அடிச்சு போடுவாங்க. கால்ல சைக்கிள் ஓட்டுவாங்க. கையில வண்டி ஓட்டுவாங்களா? லாரி பஸ்லாம் வந்து மூக்காலே ஓட்டுவாங்க, கண்ணாலேயே ஓட்டுவாங்க. இதை ஓட்டுறான் பாருங்க. செம்ம ஸ்பீட் அவுட். நான் கால் மட்டும் தனியா போட்டு சொல்லி கொடுக்கல, அடிக்கிறாங்க. ஆனா அம்மா எல்லாம் கூட்டு வர முடியாது. ஏன்னா ஃபீஸ் கம்மி தான் கட்டுறோம். கூட்டு வந்தா அனுப்பிடுவாங்க திரும்பல. ஆள் செட் பண்ணி கூட்டு வராங்கடா பசங்க. வீட்டான பெரியமா பெரியப்பா அந்த மாதிரி கூட்டு வருவாங்க. 500 ரூபாய் இதுக்கு ஏன்னா போய் கேட்டு இருக்கோம். உங்களுக்கான பர்றா, நீ ஒழுங்கா பண்றான். ஆமா பாடுறா ஆண்ட்ரா. டேய் இதெல்லாம் எக்ஸசைஸ்ரா. அமுகுடா. உன்னை தூக்கணும் நீ. காலுக்கு பரவாயில்லடா. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம இப்பதான் போனாட்டி வரும்போது பண்ணல. இல்ல இது
ஏய் கவர்மெண்ட் தான் இது, சுடுகாட்டுறா இதெல்லாம், பாதி சுடுகாட்டு இருந்துடா. விட்டு வைக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் வச்சா எடுத்துட்டாங்க. இங்க நிறைய இடம் இருக்கு. ஸ்கூல் இல்லை இது, இது யாரும் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இது இன்டர்வல் டைம்ல அங்க ஒரு பொட்டி கடை இருக்கும்டா. இப்போ அந்த கடை இருக்கா இல்லையா? அந்த ஆளே செத்து போயிட்டாப்புல, நீ வேற உன்னை கேட்டுனுற. சுடுகாட்டில் வச்சுன்னு பொட்டி கடை வச்சிருந்தாங்களா? ஏ குண்டா ஒருத்தர் இருப்பாங்கடா எதிரில், ஒல்லியா ஒரு வயசான ஒரு ஒருத்தர் வழுக்கு மாட்டியா இருப்பாரு. ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே இருப்பாரு. அவர் பேப்பர் வாங்க ஒயிட் பேப்பர். அவங்கள செத்துட்டாங்க. லவ்ன்றது அக்கச்சக்கமா வரும்ல, பார்த்தா ஆமா 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 ஆமா. லவ் காணறதுக்கு தான் லவ். ஏய் அந்த காலத்துல பாட்டுல அந்த மாதிரி இருந்ததுடா. விஜய் இது அஜித் இது, லவ் விஜய் இது அஜித் பாட்டுலாம் செம்மையா இருக்கும். அப்போ அந்த இதெல்லாம் வந்து பத்திரி படம், அப்புறம் வந்து ரெட்டு, அதாவது துல்லாத மனம் துள்ளம் விஜய் இது. அப்பா தளபதி இப்போல்லாம் அந்த புள்ள இருக்கேன். இப்போ இருக்கிற பாட்டு கேட்டெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டுது. இன்னமும் அந்த பாட்டு ட்ரெண்டிங்காக தான் இருக்குல்ல அந்த காலத்துலாம். சே அந்த பாட்டு பிடிச்சது. இப்போ அந்த பாட்டு இப்போ ட்ரெண்டிங் தானே இப்போவே அந்த பாட்டு எல்லாமே. அந்த காலத்தில் மேத்தா தான் எழுதுனது. மேத்தா எழுதலையா? மேட்டர் இல்லைடா, பாட்டு எழுதுனவர் பேரா மேத்தாடா, முஸ்லீம்டா அவரு. அவதான் அந்த பாட்டை வந்து எழுதினாரு. ஆமா 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 ஆமா. அது சரி மேத்தாவே இன்னிசை பாடி வரும் தேவாவா யாரோ எழுதினாங்க. விடு கண்டுக்காத. அவன் தான் சரியா பயன்படுத்தினுறான் வந்ததுலேருந்து. ஒன்று விடாம குத்த பீஸுக்கு கரெக்டா வேலை பாரு. இத்தனை வருஷம் ஸ்கூல் பீஸ் கட்டினா. முன்னாடிலாம் நாங்க வந்து படிக்கும் போது கீழே தான் குறைப்பாங்க. ஆமா இதுவும் சரி. இப்போ எல்லாமே வந்து வீட்டுல உட்காந்துக்கிறாங்க. எவனும் வர போட்டு இல்லைங்க. டேய் நான் பாக்கலடா, மண்ணே இல்லையடா இங்க. ஒரு காலத்துல அவ்வளவு மண்ணு இருந்தது. மேக்ஸிமம் டவுசர் தான் போட்டு உட்காருவோம். ஆமா டவுசர் 8th 9th வரைக்கும் டவுசர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து பேண்ட். அப்புறம் பாதியில பேண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தான் க்ளீன் பண்ணும். ஆமா ஏன்னா பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், ஏன்னா அவங்க தான் க்ளீன் பண்ணி வீட்டில் வேலை செய்யறதெல்லாம். இதை வந்து இப்போ வந்து தப்பா நினைக்கிறேன். ஸ்கூல் பசங்களை வந்து என்ன சொல்லுது, இப்போவே வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் வீட்டில் வேலை செய்வாங்க. இப்போ எல்லாம் வீட்டில் அங்கே வேலை செய்வாங்க. கும்பலில் சுற்றினு கஞ்சா அடிச்சு சுற்றினுங்கிறேன். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, தவறான விஷயம். டிஸ்க்ளைமர் இதெல்லாம் போட முடியாது என்னால், அதனால வாயில சொல்லிட்டேன். இப்போ ஸ்கூல்ல வேற மாதிரி ஆயிடுது, ஃபுட்பால் ஆயிடுது. வெளியே வேணா பண்ணிக்க, வெளியே கேட்ட தானே வேணா பண்ணிக்கலாம், ஸ்கூல்ல வேணாம். வெரி டேஞ்சர்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இப்போ எவன் என்ன பண்றானே தெரிய மாட்டுது. எல்லாம் அமைதியா இருக்குதுங்க. முன்னாடி வந்து நிறைய வந்து காடா இருந்துச்சுல. ஆமா ஏய் இப்போவும் அப்படிதான் இருக்குது. வேணா போய் பார்க்கலாம். அதை பின்னாடி ஏறி போவோமே பின்னாடி. ஏய் காட்டி இங்க நாங்க பாரு. ஓடு 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 ஓடு. ஏய் என்னது? ஆமா 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 ஆமா. பாத்து. ஆமா ஆமா ஆமா. அது சரி போச்சு. ஃபர்ஸ்ட் கல்ல அங்க தூக்கி அடி. என்னடா கல்ல தூக்கி அடிக்காதீங்க. என்னது இது? பாம்பு வேற இருக்கு. பாம்பா? ஆமா ஆமா. பாத்து புடிச்சிர போகுது. இல்ல பாம்பு இல்லன்னு பாக்கலாம். இது வளைஞ்சு உள்ள போகுது. வளைஞ்சு உள்ள போதா? சார் என்ன பண்றீங்க உள்ள? என்னடா ஸ்கூல் இது? கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி. கம்ப்யூட்டர் கிளாஸா? ஆனா கம்ப்யூட்டர் இருக்குமா? இருக்கு. உள்ள இருக்கு. யூஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அவரே குப்பையா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த மாதிரி குப்பை மாதிரி வச்சு போறாங்களா? முன்னாடி அந்த இடத்துல கம்ப்யூட்டர் ரூம்ல ரூம் இருந்துச்சு. கேம்ல வேண்டாம். அவர் உள்ள வந்து நிக்கிறாரு அந்த சாரு. அவர் வந்து ஒரு லேடி இருப்பாங்கல்ல, விஜய் இவங்களுக்கு கல்யாணம் தெரியல. கௌதம் மாறி நம்ம நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல அந்த அம்மா இருந்தாங்களே, அவங்க பையன் விஜய் ஸ்ரீநாத். ஆமாடா இன்னொருத்தர் சொல்லு. சிவனேஷ். என்னது சிவனேஷ் இல்லடா அவன் பேரு. சிவகுமாரா? சிவநாத். எங்க போயிட்டா இந்த இல்லடா. இல்ல அந்த பக்கமா? இதுதான் இதுதான்டா. இதான் நடுவில் வர. எப்பதான் மோசம் அது இருக்கு. நீ எங்க படிச்ச? அவன் படிக்கல. மட்டும்தான் மாத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் மாத்தல. இதே ஃபுல்லா கட்டிட்டாங்கடா. சீட்டுடா ஓட்டி விடுறது. ரொம்ப பழைய ஓட்டி வீடாம ஃபுல்லா பில்டிங். ஜெயில இருந்து எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா யாரா ஃபுல்லா காத்தோட்டமா இருந்தது. இப்பெல்லாம் கதை இது போட்டு மூடி உள்ள குப்பையா இருக்கும். வெளியில தான் அவங்க வராங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லை. இது கவர்மெண்ட் சர்வெண்ட் யாருன்னா அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இது ஆமா நல்லா இருந்தது. மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இது நிதி காசு இல்லாம ரொம்ப ஏழைங்கலாம் இந்த ஏரியா நிறைய அங்கெல்லாம் இல்லை. இதை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு ஃபீஸ கொஞ்சம் அதிகம் பண்ணா கூட கொஞ்சம் டெவலப் பண்ணி. ஆமா டெவலப் பண்ணா நல்லா இருக்கும். அந்த சந்து இருக்குல்லடா, அது உள்ள போனா பின்னாடி அந்த இதுதான் இது. அதான் க்ளீன் பண்ணிட்டாங்கடா. முன்னாடி அந்த மரத்து முன்னாடி வச்சுட்டு தான்டா பின்னாடி கட்டியிருக்காங்க. புரியுதா உனக்கு?
என் கிளாஸ் தான்டா அது 8th இப்போ 9th இது 9th அதான் மேலே ஏறு என்னடா புத்துக்கத்தலமா போட்டு வச்சுது பாம்பு தான் அது இது. பாம்பு செல்லு இருக்குடா செல்லு தான்டா அதை புத்து காட்டான் பாம்பு வந்து இது உள்ள போய் பூந்துக்கும் இந்த புத்து மண்ணு தான் வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண மாட்டாங்களா? தெரியல இனிமே பண்ணுவாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இல்ல பசங்க பாம்பு கீழே பாத்தீங்களா பாம்பு புத்தா இருக்கு ஸ்கூலா பாம்பு படிக்குதா என்னன்னு தெரியல ஃபுல்லா செல்லு புத்து கட்டி வச்சிருக்கு இது உள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது தாண்டா டேய் 9th நான் படிச்சது 2 ரூம் இருக்கான் பார்த்தா சிங்கிள் ரூம் ஆயிடுது இந்த பில்டிங் மட்டும் 33 லட்சமா. ஏன்னா இந்த பில்டிங்ல அட்டாச்மெண்ட் பாத்ரூம் இருக்கு, கிளாஸ் ஏரியா, ஷவர் ஏரியா, பேஷன் ஏரியா, அந்த கிளாஸ் குளிக்கிற இடம் எல்லாமே வச்சிருக்காங்க உள்ள. சூட்ரூம் அது. இந்த பழைய ஜீவா யார் பண்ணாது நம்மளே ரொம்ப கஷ்டமானவங்கப்பா ஏன் கவர் திறந்தா எல்லாமே இருக்குமே அந்த மாதிரி உள்ள எல்லாமே இருக்கும் சொல்றாங்க. அப்படியே 50 லட்சம் இருக்குது, ஆனா தெரியல உள்ளே பார்த்தா தெரியும். கூட்டிட்டு இருக்கான், அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள யாரும் படியில நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த ஏதாவது க்ளீன் பண்ணிருக்காங்க. ஆமா ஒண்ணுமே கிடையாது, வெறும் காம்பவுண்ட். இந்த பாருங்க அங்கங்க புத்தா இருக்கு, நோ மெயின்டெனன்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து க்ளீன் பண்ணாதான் பிரைவேட் ஸ்கூலுக்கு யாரும் போக மாட்டாங்க. இது ஸ்கூல்ல வேணும் நாங்கள் இது வந்து குறையா சொல்லி போடல, சும்மா வீடியோ எடுக்க வந்தோம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு. நாங்கள் படிச்ச ஸ்கூலே கொஞ்சம் இதாக இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நீட்டாக இருக்குண்ணா. எதுக்கு ப்ரைவேட்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் இத்தனையாக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்டு ஒதுக்குறாங்க, ப்ரைவேட்டோட கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வைக்கலாம். இதுதான் வரமாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. பார்த்தீங்களா இப்போ மாதிரி இது ஏரியா பார்த்துங்க. ஆமாடா வீடியோ கேம் விளையாடுவோம்டா. காலையில எவனாவது ஸ்கூல் ஓபன் பண்ணி ஆர்வமா வரானோ இல்லையோ லீவ் விட்டானுங்கன்னா காலையில 8 மணிக்கு தான் நிப்பான். ஓபன் பண்ணி வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஆனா கப்பு இருக்காதுன்னு தான் பேரு. உள்ள போனீங்கன்னா எல்லாரும் பழைய கேம் GTA சிட்டி, இன்னொரு கேம் ஃபைட் கேம் விளையாடுவோம்டா. அப்ப கேம் பேர்லாம் தெரியாது. அப்போ ஒரு கேம் அதான் என்டர்டைன்மெண்ட். கும்பலா இதுலயே ஒரு காமெடி ஒரு நடக்கும். கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்தவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மவுஸை கத்துக்கணும்ன்றதுக்காக ஒரு பெயிண்ட்ல போட்டு அதெல்லாம் மறக்கவே முடியாது. எவ்வளவு போதையில இருந்து கை காலம் நடுங்க டக்கு ஏன்னா கை உனி நடக்குது சார் பெயிண்ட் கத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் இனிஷியலா. ஆமாடா பெயிண்ட் அடிக்குது சொல்லுவாங்க. உள்ள கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கா இல்ல முன்னாடி இருக்கும்போது தண்ணில அவ்வளவு நல்லா இருக்காது. ஆமா இங்க பம்புல தான் குடிப்போம். இந்த பம்பு பாருங்க சொல்றது எப்படி டெவலப் பண்றது, எப்படி ஆட்ட இன்ஃபார்ம் என்னடா தண்ணி இருக்கும் பார்த்தா குப்பை இருக்குது, கைக்கு விட்டா பாம்பு நான் பணம் பண்ண யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்றது என்ன நடக்கும் தெரியாது. இப்போ போன் வந்துருச்சு, வீடியோ வந்துருச்சு, எடுத்து போடுறோம், ஏதாவது பண்ணனா பண்ணுங்க. இதுக்கப்புறம் வேற ஏதாவது புதுசா ஏதாவது அப்டேட்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.